நீங்க தெரிஞ்சு கேட்டாலும் சரி, தெரியாம கேட்டாலும் சரி, அறியாமையில கேட்டாலும் சரி, ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க கிட்ட போயிட்டு இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. அதுதான் ஃபார்முலா எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். எனக்கு மட்டும்தான் நான் பண்ணிக்க போறேன், என் பாப்பாக்கு மட்டும்தான் செய்ய போறேன், நான் வீட்லயே தானே இருக்கேன், நான் எனக்கே பண்ணிக்குவேன், எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியும், பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி வளைச்சு வளைச்சு ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஃபார்முலா கேட்கறத மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க ஃபுட் பிஸ்னஸ் பண்ணட்டும், என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணட்டும், அவங்க கிட்ட போயிட்டு ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்கவே கேட்காதீங்க. பிகாஸ் அது அவங்களுக்கு பிடிக்காது. நான் ஃபார்முலா சொல்லித்தர போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே சொல்லி தருவாங்க, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட பே பண்ணி கத்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லாம ரேண்டமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அதுக்காக லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க உடல் உழைப்பை போட்டு அவங்க அந்த இடத்துக்கு போய் கத்துட்டு வந்திருப்பாங்க. அதை நிறைய தடவை செஞ்சு பார்த்து ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. இது எல்லாமே முடிச்ச பிறகு அவங்க ஒரு கரெக்ட் ஃபார்முலேஷனுக்கு வந்திருப்பாங்க. இதை நீங்க கஷ்டமே இல்லாம தூக்கிட்டு போற மாதிரி ஃபார்முலா சொல்ல எனக்கு மட்டும் தானே சொல்லி தர போறேன், நான் மட்டும் தானேன்னு வந்து கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நிஜமாவே கடுப்பாகும். இந்த மாதிரி எத்தனை பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு கடுப்பு ஆகுதுன்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது எல்லாத்த விடையும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணணும். இல்லையா நமக்கு அந்த பொருள் நீட் இல்லையா, வேண்டாம், சப்போர்ட் பண்ண வேண்டாம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு ஒரு பொருள் நீட் இருக்கு, ஆனா நான் அவங்க கிட்ட வாங்க மாட்டேன், நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவங்க மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்து சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்ன மாதிரி மைண்ட் செட்டு?